அன்பார்ந்த பக்த பெருமக்களே, அடியேன் இப்பொழுது சென்னை தர்மமிகு சென்னை மாநகரில் திருவேற்காட்டில் அருள்மிகு நித்திய கல்யாண வேங்கடாச்சல நாயகி உடனுரை நித்திய கல்யாண வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் ஸ்தாபகரும் தலைமை அர்ச்சகருமான உங்கள் ஆன்மீக வழிகாட்டி ஆன்மீக அன்பன் ஸ்ரீ கண்ணன் பட்டாச்சார் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறேன். நமது ஆலயமானது குறிப்பாக நமது வாழ்வில் திருப்பம் தரும் திரு ஆலயமாக திகழ்ந்து வருவது பக்தர்களால் கூறப்பட்டு வருகிறது. அதாவது இங்கே வந்தாலே உங்களுக்கு வாழ்வில் ஒரு திருப்பம் ஏற்படும். ஒரு அரசியலோ வியாபாரமோ பிள்ளைகளின் கல்வி கேள்வி ஆன்மீக மெய்ஞான விஞ்ஞான கல்விகளின் அபிவிருத்தி, அசையும் சொத்து அசையா சொத்துக்களின் அபிவிருத்தி, திருமண தடைகளெல்லாம் நீக்கும் திருத்தலமாக இந்த திருக்கோயிலானது அமைந்து அனைவருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் நமது நித்திய கல்யாண வெங்கடேச பெருமாள். அவர் பெயரிலேயே நித்திய கல்யாண வெங்கடேச பெருமாள் என்ற திருநாமமானது காணப்படுகிறது. எனவே இங்கு ஜாதக ரீதியான ஜோதிட மறை வல்லுநர்கள் கூறும் அனைத்து பரிகாரங்களும் செய்து அனைத்து நலன்களும் நலன் நல்கும் நாராயணன் அருளால் திகழும் ஒரு திவ்ய தேசமாக இந்த ஆலயமானது தினசரி விசேஷ பூஜைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இங்குள்ள பக்தர்களும் ஒவ்வொருவரும் இது தனது கோயில் என்கிற ஒரு எண்ணத்துடன் நித்திய நைமித்திய கைங்கரியங்களை ஏற்று விசேஷமான முறையில் இந்த வைபவங்கள் நடைபெறுவதற்கு பக்தியுடன் உதவி புரிந்து வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எம்பெருமானின் திவ்ய மங்கள நல் ஆசீர்வாதங்களை தெரிவித்து கொண்டு நமது ஆலயத்தில் அருள் தரும் மூர்த்திகளை ஒவ்வொருவராக கூறிக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது முதலில் குபேர சந்தான மகா கணபதி அருள் பாலிக்கிறார். முதலில் அவரை வணங்க வேண்டும். அதனுடைய அடுத்தபடியாக சகல காரிய சித்தி கருட பகவானை நாம் வணங்கிவிட்டு அதனைத் தொடர்ந்து உள்ளே வரும்பொழுது அனந்த நாகராஜன் என்று கூறப்படும் எம்பெருமானின் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மரவடியாம் நீள்கடலுள் எண்ணும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்கரவு, அரவுன்னா பாம்பு, திருமார்கரவு என்று கூறப்படும் ஆதிசேஷன் எங்குமே இல்லாத ஒரு விசேஷமான முறையில் சதுர்புஜத்துடன் அஞ்சலிகஸ்தராக சங்கு சக்கரதாரியாக நமக்கெல்லாம் அருளாட்சி தந்து கொண்டிருக்கிறார். அவரை வணங்கினாலே நமது ஜாதக ரீதியான அனைத்து குறைகளும் நீங்கும் என்பது உறுதி. அதனைத் தொடர்ந்து வரம் வருளும் வராக பெருமாளாக இந்த ஒரு 10 மைல் விஸ்தீர்ணத்தில் எங்கேயுமே வராக பெருமாள் கிடையாது. அதுவும் தாயாரோட கிரகலட்சுமி சமேத வாஸ்து வராக மூர்த்தியாக அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களே நாம் பணிந்து நமது வண்டி வாகன யோகம் அசையும் அசையா சொத்து இல்லங்களில் தம்பதிகளின் அந்யோன்ய ஒற்றுமை சகல செயல்பாடுகள் குறிப்பாக அரசியல் முன்னேற்றம் வேண்டுபவர்கள் அந்த வராக பெருமாளை குறிப்பாக சொன்னால் பூமி சம்பந்தமான அனைத்து செயல்பாடுகளின் வெற்றிகளையும் தந்து அருளக்கூடியவர் நமது வரம் வருளும் வராக பெருமாளாக இங்கு அருள் காட்டி தந்து கொண்டிருக்கிறார். திருமலை திருப்பதிக்கு சென்றாலே முதலில் நாம் வராக பெருமாளை வணங்கி அதன் பிறகுதான் பாலாஜியை வணங்க வேண்டும். அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்க்காட்டாலும் அவர் உங்களை பார்த்து தான் உள்ளே அனுப்புவார். அப்படியாக அவர் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து உள்ளே வரும்போது மூலமூர்த்தியாக நித்திய கல்யாண வெங்கடாச்சல நாயகியாகவும் குபேர ஐஸ்வர்ய சித்தி நல்கும் மகாலட்சுமி தாயாராகவும் அருளாட்சி புரியும் திரு மகாலட்சுமி திருமகளை வணங்கி அதன் பக்கத்திலேயே நித்திய கல்யாண கோலத்தில் அருள் பாலிக்கும் வேங்கடமே விண்ணோர் தொழுவதும் வேங்கடமே தன்னாழி தொட்டான் என்று ஆழ்வார் சொல்லுவது போல அந்த வேங்கடேச பெருமாள் கலியுக கண்கண்ட தெய்வமாக நமது திருவேற்காட்டில் இந்த லிங்கேஸ்வரா நகர் என்று கூறப்படும் இந்த இடத்தில் மனை எண் 7, அதிலே பாருங்கள் மனை எண் 7, 7ஆம் நம்பர் மனையில் வீட்டிலிருந்து உங்களுக்கெல்லாம் ஏராளமான ஆசிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்.
அதனைத் தொடர்ந்து எம்பெருமானை சேவித்து உற்சவமூர்த்தியாக தொட்ட படையட்டும் தோளாத வெண்ணியான் அட்ட புயகரத்தான் அஞ்ஞான்னு குற்றத்து கோள் முதலை தொஞ்ச குறிப்பறிந்த சக்கரத்தான் தாள் முதலே நங்கற்குச்சார்பு என்று கூறப்படும் ஜெயவல்லி நாயிகா உடனுரை மகா சுதர்சனமூர்த்தி உற்சவமூர்த்தியாக இங்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். சகல பொருளாதார அபிவிருத்தி, சகல கடன் நிவாரணம் போன்றவற்றை அறவே நீக்கும் யோக நரசிம்மமூர்த்தியும் வித்யாலட்சுமி சமேத அயக்ரீவ மூர்த்தியும், அதனைத் தொடர்ந்து சீதா லக்ஷ்மண பரத சத்ருகுண அனும சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறாக நமது ஆலயத்தில் இந்த எம்பெருமான்களை மனதார வேண்டி பிரதர்ஷனமாக வந்து வெளியேறும் நேரத்தில் நமது உடல் ஆரோக்கிய பலம், சகல காரிய வெற்றி உள்ளிட்ட அனைத்து செயல்பாடுகளுக்கும் காரணகர்த்தாவான சஞ்சீவி ராய ஆஞ்சநேய சுவாமி, அவர் எங்கேயோ போக வேண்டியவர், இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேங்கிறார். ஒரு இடத்துக்காக போகணுன்னு வந்தார் இங்கே தங்கிறதுக்கு. பணங்களெல்லாம் வேண்டிட்டு இங்கேயே பர்மனெண்ட்டாக தங்க வச்சுட்டாங்க. அப்படி ஒரு விசேஷமான அந்த சஞ்சீவி ராய ஆஞ்சநேயமூர்த்தியின் அருளை பற்றி அப்படியே வடக்கு நோக்கி நமஸ்காரம் செய்து சிறிது நேரம் அந்த எம்பெருமானுடைய திவ்ய நாமங்களை மனதார ஜபம் செய்து நீங்கள் எல்லோரும் சகல வெற்றியும் அடைந்து தினம் தினம் இந்த எம்பெருமானை சேவித்து உங்கள் வாழ்வில் அனைத்து திருப்பங்களையும் பற்றி ஆசீர்வாதமானது உங்களுக்கு எல்லாம் செய்யப்படுகிறது. எல்லோருக்கும் எல்லா வெற்றியும் உண்டாக வேண்டும் என்று நான் மனதார எம்பெருமானுடைய திருவடிகளில் முறையிட்டு உங்களுக்கெல்லாம் சகல க்ஷேம லாபங்கள் உண்டாக வேண்டும் என்று மங்கள ஆசீர்வாதங்கள் செய்கிறேன். ஓம் சர்வஸ்யாபை சர்வஸ்ய ஜெய் சர்வமேவதேனாப்னோதி சர்வம் ஜெயதி. நல்ல கோட்பாட்டுலகங்கள் மூன்றினுள்ளும் தான் நிறைந்த அல்லி கமலக்கண்ணனே அந்தன் குருகூர் சடகோபன் சொல்லப்பட்டவாயுரத்தில் இவையும் பற்றும் வல்லார்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் தொண்டபண்டிர் மக்களே ஸ்ரீபதட்டி பகவத் ராமானுஜ அனுகிரகேண சர்வேஷாம் மகாபக்தஜனானாம் சகலக்ஷேமம் ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்திரத்தோ அசஞ்சல பக்தி ஸ்ரத்தா கைங்கரியம் பதே பதே அபிவிருத்திரத்தோ வியாபாரஸ்தானேன பதே பதே அபிவிருத்திரத்தோ ஸ்ரீயக்காந்தாய கல்யாணநிதேனுதேஜினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் மங்களாசாதனபதைः மதாச்சாரிய புரோகமைः சர்வைஸ்ய பூர்வைராச்சார்யை ரக்ஷுஜாயாஸ்து மங்களம். அபராதசதம் சைவ சகசிரமயிதம் தத அற்புதம் சாப்பிய சாங்கேச கருணாப்தே சமத்வயே புண்டரீகாட்ச விஸ்வாத்மன் மந்திரமூர்த்தே ஜனார்த்தன கிருஹாணமத்கிருதாம் பூஜாம் ஜபாந்தம் பக்தவத்சலாः உபசாராபதேசேன கிருதானகரகர்மயா அபசாராணிமான் சர்வான் சமஸ்த புருஷோத்தமா ஸ்ரீமத்யை விஷ்ணுசுத்தாரியை மனோநந்தனகேரவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். நாராயண நாராயண நாராயண.